4 மாநிலங்களில் 7 பகுதிகளில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்றது. மலேசிய வளிமண்டல காற்றுத்தர மேலாண்மை அமைப்பு தகவல். நாட்டில் காற்று மாசுபாடு மீண்டும் தீவிரமடைந்து வருவதை உணர்த்தும் வகையில் 4 மாநிலங்களில் உள்ள 7 முக்கிய பகுதிகளில் காற்றின் தரம் இன்று காலை ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக மலேசிய வளிமண்டல காற்று தர மேலாண்மை அமைப்பு எச்சரித்துள்ளது. சரவா மாநிலத்தில் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக மாறி வருகிறது. அங்குள்ள செரியான் பகுதி 194 புள்ளிகளை பதிவு செய்து மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்ட வெறும் சில புள்ளிகள் மட்டுமே தூரத்தில் உள்ளது. மேலும் மாநிலத்தின் முக்கிய நகரங்களான கூச்செங், ஸ்ரீ அமான் மற்றும் சமராகான் ஆகிய இடங்களிலும் காற்று மண்டலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தீபகற்ப மலேசியாவிலும் நிலைமை சீராக இல்லை. ஸ்லாங்கூர் மாநிலத்தின் ஜோஹான் சத்யா, கெடாவின் சுங்காய் பட்டானி, பேராக்கின் தைப்பிங் ஆகிய பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளதாக மலேசிய சுற்றுச்சூழல் துறை தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. பொதுமக்களின் உடல் நலனை பாதுகாப்பதில் விழிப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள சுற்றுச்சூழல் துறை, நாடு முழுவதும் உள்ள 68 கண்காணிப்பு நிலையங்கள் வாயிலாக நிலைமையை மணி நேரத்திற்கு ஒரு முறை தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நாட்டின் மற்ற 61 பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையிலேயே நீடிக்கிறது. எந்த பகுதியிலும் நிலைமை முற்றிலும் ஆபத்தான கட்டத்தை எட்டவில்லை என்றும் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது தரமும் சுவையும் நிறைந்த மை மாமாஸ் பப்படம்ஸ்.